இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டை, இந்தியா சைனா பாகிஸ்தான் நடக்கிற பார்டர் டிஸ்பியூட், அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற பனிப்போர், அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்துருக்கிற சண்டை, கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக பரவி இருக்கிற பலவிதமான நோய் கிருமிகள், இதெல்லாம் நமக்கு உணர்த்துறதும் சொல்கிறதும் ஒன்றே ஒன்று தாங்க. வரலாறு மீண்டும் திரும்பும். வரலாறு திரும்பணும் அப்படின்னு ஆசை கிடையாது, பட் ஹிஸ்ட்ரி ஹேஸ் ஆல்வேஸ் ரிப்பீட்டட். என்னடா இவன் சம்மந்தம் இல்லாமல் சண்டை, போர், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பேசுகிறானேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் ஒன் சச் கண்டென்ட். வித் தட் நோட், ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு another episode of No Purpose. மெல்பர்ன் சிட்டி சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், போர் நினைவாலயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் மெல்பர்ன் சிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்டு. இது வெறும் மெமோரியல் மட்டும்தான். இங்கே எதுவும் சிமெட்ரிஸ் கிடையாது, கல்லறைகள் எதுவும் கிடையாது. இது World War I ஓட நினைவாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் பங்கெடுத்துக்கிட்ட World War II, மற்ற பல சண்டைகள், போர்கள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நினைவாலயமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது சுமந்து நிற்கிற வரலாறு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு கேலரி இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு பெரிய தூண் வச்சுக்கிறாங்க. அந்த தூணில் வந்து என்னென்ன பிளேஸ்லலாம் ஆஸ்திரேலியா போர் பண்ணாங்க, சண்டை பண்ணாங்கன்றதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். ஐ ஹோப் திஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ காய்ஸ். ரொம்ப பெரிய என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய நினைவு தூண் இருக்குது. இந்த நினைவு தூணில் தான் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் எந்தெந்த இடத்துலலாம் சண்டை பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 சோல்ஜர்ஸ் அடிப்பட்ட ஒருத்தரையோ இல்லை இறந்து போன ஒருத்தரையோ தூக்கிட்டு போகிற மாதிரி சிலை இருக்குது ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ இதில் என்னென்ன இடம் போட்டிருக்காங்க அப்படின்னா அட்லாண்டிக், மெடிட்ரேனியன், ரெட் சி, பர்ஷியன் கல்ஃப், இந்தியன் ஓஷன், ஜாவா சி, கோரல் சி, பசிபிக். இந்த பக்கம் லிஸ்ட் இருக்குது. கிரீஸ், கிரீட், ஈஜிப்ட், லிபியா, சிரியா, மலேயா, நியூ கினியா, பாப்பா நியூ கினியா, எஸ், பசிபிக் ஐலாண்ட்ஸ், போர்னியோ. லிஸ்ட்டு முடியல பொழுது. இந்த பக்கம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதானே முக்கியமான கண்ட்ரிஸ்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுனைடெட் கிங்டம், யூரோப், அட்லாண்டிக், மிடில் ஈஸ்ட், ஈஸ்ட் இண்டீஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நியூ கினியா அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, சவுத் வெஸ்ட் பசிபிக். போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்குது. கேஸ்லேருந்து எரியுது. You can literally smell it. There is some information here. Yeah. நான் முதலே சொன்ன மாதிரி லேட் 20s தான் இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்க ஏதோ கிரானைட் கல் மாதிரி இருக்குது. This stone was laid November 11, 1927. ஸோ இந்த கல்லை வச்சு 100 வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. பட் ஆனால் இது என்டையர் திங் வாஸ் ஓப்பன் ஆன் 1934. இந்த கல்லை யார் லே பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆர்தர் ஹெர்பர்ட் டெனிசன் பேரன் சோமஸ். ரொம்ப பெரிய பேர் இருக்கு. மேலே வந்தோம்னா இங்கே பார்க்க பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் சிற்ப வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. அங்கங்கே வந்து எப்போ எங்கே சண்டை நடந்துச்சு அப்படின்றதுக்கான வருஷ குறிப்பை போட்டிருக்காங்க. கொரியாவில் 1950 to 53, போர்னியோவில் 62 to 66. இதுக்கு நேர் பின்னாடி அப்படியே மெல்பர்ன் சிட்டி இருக்குது. இந்த டவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
the one that seeing at the back, Eureka Sky Deck, அதுதான் நம்ம கடைசி வீடியோவில் பார்த்த டவர். ஓகே, ஆக்சுவலாக இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி அந்த பக்கம் போட்டிருக்காங்க, கீழே இறங்கி உள்ளே போவோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு விசிட்டர் சென்டர் இருக்குது, என்ன இருக்கும்னு தெரியல உள்ள. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஐ மீன் மெல்பர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வருது. ஆக்சுவலாக உள்ளே ஏதோ சர்வீஸ் போட்டிருக்காங்க, வீடியோ எடுக்கிறேன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரெஸ்ட், கேலரி, அந்த பால்கனி போகிறதெல்லாம் ஃபில்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரெஸ்பெக்ட் தட். பட் உள்ளே என்ட்ராகி வந்தோன்னே there is a small cafe here. அது இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இதுதான் ஷ்ரைன் கார்டுக்கான யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது, பட் இந்த ஊர் குளிருக்கு கண்டிப்பாக போட்டுக்கலாம். சமத்திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஊரில் இது ஒரு நல்ல விஷயங்க. நீங்கள் எந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதோட மினியேச்சர் முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ யூ கெட் அன் ஐடியா ஆஃப் திஸ் ஹோல் பிளேஸ். ஆக்சுவலாக அண்டர்நீத்தில் எப்படி இருக்குது, ஹவு திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் மேட் அப்படின்னு டெமோ காமிச்சிருக்காங்க இங்கே. லுக்ஸ் குட். கேலரி, சாங்சுரி, பால்கனி போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். ஓவா, இந்த இடத்துல பாருங்கள். This contains 4,000 service medals. Each represents 100 Victorians who have served Australia in war of peacekeeping and 6 who have died. Okay. 4,000 கோல்டு மெடல் இருக்குங்க இந்த இடத்துல. சாரி, வார் மெடல் இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆப்வியஸ்லி ஒலிம்பிக்ஸ் நடக்குது, அதனால் கோல்டு மெடல், சில்வர் மெடல் அப்படின்ற நான் அப்படி இருக்கிறேன். ஆமாம், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஸ்பெசிஃபிக்காக இதை வச்சுக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் மெடல், ஈராக் மெடல். சாமி சத்தியமாக இதை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் எனக்கு இருந்ததில்லை. மீன் as I grow up. ஓகே, இஃப் ஐம் நாட் ராங், ஆக்சுவலாக எந்தெந்த ஊரில் நடந்த சண்டேயில் கொடுத்த மெடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சைனா வார் மெடல், பிரிட்டிஷ் வார் மெடல், சவுத் ஆஃப்ரிக்கா வார் மெடல். ஓகே, லெட்ஸ் கெட் இன். கீழே போட்டிருக்காங்க சாங்சுரி, பால்கனி காண போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால்கனி இஸ் தேர், கிரிப்ட் நேராக போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீலிங் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம கிராண்டியராக இருக்குது. ஏகப்பட்ட பெட்டாலியன் கொடி இருக்குங்க இந்த இடத்துல. ஐ திங்க் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இண்டிகேட்ஸ் எந்த கொடி எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ குட் பி ராங். சாங்சுரிக்கும் பால்கனிக்கான இடம் இது. கீழே போகிறது மெல்பர்ன் சிட்டியோட ஹோல் வியூ இங்கே தெரியுது.
இந்த பக்கம் ஃபுல்லாக செயின்ட் கில்டா. இங்கேருந்து பீச் தெரியுது. ப்ராப்ளி போர்ட் மெல்பர்னோட எக்ஸ்டென்ஷன், செயின்ட் கில்டாவோட பார்ட் ஆஃப் த பீச் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ப்ராபப்ளி ஜூம் பண்ணவா? ஆக்சுவலாக அதுதான் செயின்ட் கில்டா பீச். இந்த 2 பில்டிங் நடுவில் இருக்கிறது. உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியுதான்னு தெரியல. யூ ஷுட் கவர் இட் அட் சம் பாயிண்ட். அங்கே என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா, இட்ஸ் பிகினி பீச். அங்கே போய் கேமரா வச்சுட்டு அசிங்கமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஹைட் பண்ணி ப்ளர் பண்ணி எடுக்க முடிஞ்ச எடுத்து காமிப்போம். இப்படியே சுற்றி வந்துட்டோம். லெட்ஸ் கெட் டவுன். இது தாங்க சாங்சுரி. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஈவெண்ட் நடந்துச்சு. அதை ஃபில்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எடுக்கலை. பட் இந்த இன்டேஷனோட டாப்பு தான். கொஞ்சம் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. பேசிக்லி இண்டிகேட்டிங் வாரப்போ என்ன பண்ணாங்க அப்படின்றத காமிக்காது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கான மெமோரியல் இதுதான். Australia was involved as part of British Empire. ஆக்சுவலாக இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா 16 million soldiers and civilians diedன்னு போட்டிருக்காங்க. பட் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் which is close to 40 million people இருந்திருக்காங்க. World War I மட்டும். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சு World War I, II அப்புறம் மற்ற போரில் நடந்த இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க. ப்ராப்ளி இங்கே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது மட்டுமே தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் மூவ். பார்க்குறதுக்கு கரை படிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ப்ராப்ளி பழுப்பு எதுக்கான்னு தெரில. பட் ஆனால் போர் நடக்கும்போது ரெட் கிராஸ் பீப்புள் நர்சஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. லெப்டினன்ட் ஸ்டான்லி கோல்ட்ஸ்மித் யூஸ் பண்ண யூனிஃபார்ம். காக்கி தான் தொன்று போலீஸ் ஆர்மினாவே காக்கி பச்சை இதான் கலர் போல தெரியுது. 39th Battalion flag. இவருக்கு என்னங்க பாதி மூக்கையும் ஒரு கண்ணையும் காணும். (28 to 1918) பயங்கர அடி வாங்கிடுவார் போல் தெரியுது. ஜெனரல் சார் ஜான் மனோஷ். இங்கே ஒரு பெரிய போட் இருக்கு. அப்போ யூஸ் பண்ண லெதர் ஜாக்கெட். leather greatcoat. I think who's he? Major Alan Murray Jones. I think அன்றைக்கி இருந்த எக்ஸ்ட்ரீம் வெதருக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. இது செகண்ட் வேர்ல்டு வார்க்கான மெமோரியல். ஹேப்பன் பிட்வீன் 39 to 45. 6 வருஷம். அடேங்கப்பா. ஆப்வியஸாக இந்தியா வந்து வாஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு வார் II. பாதி பேர் பிரிட்டனுக்காகவும் பாதி பேர் தனியாக பிரிஞ்சு இந்தியன் ஆர்மி ஆரம்பித்து இந்தியன் ஃப்ரீடம்காகவும் ஃபைட் பண்ணாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு வார் II, which is none other than Mr. Subhash Chandra Bose. ஐயனே
ஜப்பான் சரண்டர்ஸ். அங்கே தான் சுபாஷ் சந்திர போஸோட வரலாறும் முடிஞ்சிருச்சு. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அந்த பிளேன் கிராஷில் he has not died. இது தான் பாம்பர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லுக்ஸ் லைக் அண்ட் வெப்பன். ஸோ ஒருத்தர் உள்ளே உக்காந்துட்டு அங்கேருந்து ட்ரிகர் பண்ணி சுடுற மாதிரி இருக்கிற வெப்பன். வந்து ஒரு மாடலாக இல்லை ஆக்சுவல் வெப்பனான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ சாலிடாக இருக்க மாதிரி தெரியல. டச் இட். 20th century samurai. Japanese soldier. கண்டிப்பாக இந்த இடம் நிறைய வரலாறு சுமந்து இருக்குங்க. ஹர்ஷா இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே பாருங்க. இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதுகுலுப்பு அப்படின்ற மாதிரி. In spite of all this war and stuff, someone had the time to play music. Musical notations எல்லாம் வச்ச நோட் இருக்குது. அனியோ நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ளைங் சூட். இது ஆக்சுவலாக எது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குன்னா, எப்படி இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இத்தனை வருஷமாக பத்திரமா வச்சுருக்காங்கன்னு தெரியல. I mean 45 கூட it's almost 80 years now. Thing was the quality of the uniform. செம்ம சூப்பராக இருக்கு. Even if this uniform is like early 90s கூட it's almost 100 years now. Looks still a bit solid. ஆக்சுவலாக கீழே லைட் போட்டு காமிச்சிருக்காங்க. ஆஸ் வெல் எந்தெந்த போர் இப்போ நடந்துச்சு அப்படின்னு. என்னங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக எனக்கு புதுசாக இருந்துச்சு. டு நோ a bit about Australia and their involvement in world wars. If you do find this interesting, please do like, share and subscribe. I'll see you in another episode shortly. See you. Bye.